தமிழ்நாட்டின் வாணிபம், இயற்கை, வரலாறு அனைத்தையும் இணைத்துக் கொண்ட ஓர் அற்புதமான மாவட்டம் ஈரோடு. இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டத்தின் வரலாறும் சிறப்புகளும் ஆழமாக பார்க்கலாம். சங்க காலத்திலேயே கொங்கு நாடு என அழைக்கப்பட்ட ஈரோடு பகுதி விவசாயம், நெய்தொழில், வாணிபத்தில் முக்கிய மையமாக இருந்தது. சேரர், சோழர், பாண்டியர் அரசர்களின் கட்டுப்பாட்டில் புகழுடன் விளங்கியது. நடுத்தர காலத்தில் ஹோய்சாளர்கள், விஜயநகர அரசர்கள் போன்ற பல பேரரசுகள் இப்பகுதியை ஆட்சி செய்தன. கொங்கு வேளாளர் இனம் மற்றும் கங்கையமான் மரபு இந்த பகுதியின் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகித்தன. 1804ஆம் ஆண்டில் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு தாலுக்காவாக அறிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் ரயில் வழித்தடம் அமைந்ததுடன் மஞ்சள், பருத்தி, எண்ணெய் உற்பத்தி, நெய்தொழில் பெரும் வளர்ச்சி அடைந்தன. 1 செப்டம்பர் 1979 அன்று ஈரோடு தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. பெருந்துறை, கோபி, சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளும் இதில் இணைக்கப்பட்டன. இந்தியா முழுவதும் மஞ்சளின் தலைநகர் என்று புகழ்பெற்றது ஈரோடு. பவர்லூம் தொழிலில் இன்று தமிழ்நாட்டின் உயர் உற்பத்தி மையங்களில் ஒன்று. பருத்தி, எள், சோளம், தோட்டக்கலை பயிர்கள் என வேளாண்மையின் அடையாளங்கள். பவானி சங்கமம், சத்தியமங்கலம் புலிகள் வன சரணாலயம், கொடிவேரி அணை, மலையக சுற்றுப்பகுதிகள் இவை அனைத்தும் ஈரோட்டின் இயற்கை அழகின் சாட்சி. இன்று ஈரோடு நெய்தல் தொழிலும் ஏற்றுமதியும் வர்த்தகமும் செழித்து வரும் ஒரு முன்னேற்ற நகரமாக மாறியுள்ளது. இதுவே இயற்கை, வரலாறு, வணிகம் அனைத்தையும் தன்னுள் சுமந்த ஈரோடு மாவட்டத்தின் வரலாறு.